அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு வேளாண்மை உழவர் நலத்துறை வேளாண்மை தொழில்நுட்ப மேலாண்மை முகமை அத்மா திட்டம் அரூர் வட்டாரம் தருமபுரி மாவட்டம். இப்போ நம்ம வந்து ஈட்டியம்பட்டி பஞ்சாயத்து கோபால்பட்டி கிராமத்தில் இருக்கோம். இங்கே வந்து நம்ம வந்து உங்களுக்கு செயல் விளக்கம் கொடுத்துருக்கோம். அத்மா திட்டத்தில் அங்கக விவசாய இடுபொருள் தயாரித்தல் இளவரசி கணவர் பேர் குப்புசாமி அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம வந்து செயல் விளக்கம் கொடுத்துருக்குறோம். இப்போ வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து இவங்க வந்து ஒரு 4-5 வருடமாக வந்து அவங்க வந்து இயற்கை முறையில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி மற்ற விவசாயிகளுக்கும் வந்து அவங்களுடைய அனுபவங்களை வந்து இப்போ அவங்க வந்து பகிர்ந்துக்கிட்டு நம்ம அவங்க என்னென்ன பண்ணுறாங்க எப்படிலாம் செய்கிறாங்கன்றதை நம்ம இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இங்கே பார்த்தோம்னாக்கா அவங்க வந்து ஜீவாமிர்தம் தயாரித்தல் பண்ணிட்டு இருக்காங்க. அது தயாரித்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மீன் அமிலம் தயாரித்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ பார்க்குறது வந்து மீன் அமிலம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அக்னி அஸ்திரம். ஸோ இதெல்லாமே வந்து இயற்கை முறையில் அவங்க தயார் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து இடுபொருள் செலவு வந்து உங்களுக்கு குறையுது. அதனால் வந்து உங்களுக்கு விவசாயத்தில் வந்து லாபம் அதிகமாக எடுக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நம்ம தகடூர் நெற்களஞ்சியம் சார் வந்திருக்காரு, ஒரு தயாநிதி சார் வந்திருக்காரு. அப்புறம் முன்னோடி விவசாயி வந்து குப்புசாமியாக இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே உதவி தொழில்நுட்ப மேலாளர் முன்னோடி விவசாயி எல்லாமே இருக்காங்க. இப்போ நம்ம தயாநிதி சார்கிட்ட பேசலாம். சார், இப்போ வந்து அக்னி அஸ்திரம் வந்து தயாரித்து பயன்படுத்திருக்காங்க. இப்போ அதை பற்றி சொல்லுங்கள் சார். எப்படி அதை தயார் பண்ணுறது, அதனுடைய பயன்கள் பற்றி சொல்லுங்கள் சார். அக்னி அஸ்திரம் வந்து பார்த்திங்கன்னா 3 பொருள் தான். இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு. இது கூட வந்து பார்த்திங்கன்னா கோமியம். இந்த 4 விஷயத்தை வச்சு தான் அக்னி அஸ்திரம் தயாரிப்பாங்க. இது கூடவே நீங்கள் வேணும்னா இந்த பத்திலை கஷாயத்தில் போகிற வேப்பிலையும் சேர்த்து கூட போட்டுக்கலாம். அது ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு ஒவ்வொரு கிலோ எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 லிட்டர் கோமியம். இதில் பாதினா இதில் 1/2 கிலோ எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 லிட்டர் கோமியம் யூஸ் பண்ணி நீங்கள் செய்யலாம். இது எல்லாத்தையும் அரைச்சி ஒரு 21 நாள் ஊற வச்சிட்டிங்கன்னா அக்னி அஸ்திரம் தயாராகிடும். இல்லை உடனே நீங்கள் நாளைக்கே அடிக்கணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் ஒரு சட்டியில் போட்டு சூடு பண்ணி ஆற வச்சு அடுத்த நாளே கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். ஒரு டேங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 300 ml, அதாவது ஒரு லிட்டருக்கு வந்து பெரிய செடியாக இருந்தால் 30 ml போட்டு அடிக்கலாம் ஒரு லிட்டருக்கு. அப்படின்னும் போது ஒரு டேங்குக்கு நீங்கள் 16 லிட்டர் டேங்க்கே 300 ml கொடுத்தீங்கன்னா போதும். இந்த விகிதாச்சாரத்தில் நீங்கள் அடிக்கலாம். சின்ன செடியாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு 150 ml ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா போதும். ஒரு டேங்குக்கு 150 ml ஸ்ப்ரே பண்ணால் போதும். பெரிய செடியாக இருந்ததுன்னா 16 லிட்டர் டேங்க்கு 300 ml ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். ஓகேங்க சார். இப்போ வந்து அக்னி அஸ்திரம் எப்படி பயன்படுத்துறதுன்னு சொன்னீங்க, எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொன்னீங்க. இப்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தக்காளி பயிர் பண்ணியிருக்காங்க இயற்கை முறையில். அதே மாதிரி கத்திரி பயிர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கீழே குக்கும்பர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்னலாம் பூச்சிகள் அதிகமாக வருது, ஸோ இந்த அக்னி அஸ்திரம் அடிக்கும்போது என்னென்ன வகையான பூச்சிகள் வந்து கண்ட்ரோல் ஆகுது, என்னென்ன வகையான புழுக்கள் கண்ட்ரோல் ஆகுதுன்ற பற்றி சொல்லுங்கள் சார். உங்களுக்கு அக்னி அஸ்திரத்தை பொறுத்த வரையும் இதில் வந்து இந்த பூச்சிக்கு தான் அப்படின்றது இல்லை. நீங்கள் எந்த மாதிரியான பூச்சிக்காக இருந்தாலும் ஒரே மருந்து தான். நீங்கள் தொடர்ந்து அக்னி அஸ்திரம், வேப்ப எண்ணெய் இது வந்து தொடர்ந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு வரும்போது அது கூட வந்து பத்திலை கஷாயத்துக்கு கட்டுப்படாத கூட நம்மளுக்கு வந்து அக்னி அஸ்திரத்துக்கு கட்டுப்படும். நம்ம பேசிக்காக பத்திலை கஷாயம் பண்ணுவோம். அக்னி அஸ்திரம் கொஞ்சம் நம்ம வெளியிலேருந்து கொஞ்சம் பொருட்கள் வாங்குறதுனால அது கொஞ்சம் செலவு கூடுதலாகும். ஆனால் உங்களுக்கு பத்திலை கஷாயமும் நல்லா கட்டுப்பாடாகவும் வேப்ப எண்ணெயும் இது பண்ணுறோம். அக்னி அஸ்திரத்துக்கு நம்ம எந்த பூச்சிக்கானாலும் அக்னி அஸ்திரம் கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ கத்திரியில் வந்து காய்ப்புழு வரும் சார், குருத்துப்புழு வரும். அதே மாதிரி தக்காளியிலுமே வந்து அந்த காய்ப்புழு வரும். ஸோ அது எல்லாமே கூட நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்லேயே அடிச்சோம்னாக்கா கண்ட்ரோல் ஆகிறது வாய்ப்பு இருக்குங்களா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேப்ப எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிங்கனாவே அந்த கசப்பு தன்மை இருக்கிறதுனால அது அதிகமாக சாப்பிடாது புழுவு. ஓகேங்க சார். அது கூடவே வந்து அது இன்னும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாளைக்கு ஒரு டைமு இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் இந்த ஸ்ப்ரே கொடுக்கலாம்.